ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கான வீடியோ வந்து நான் ஊர்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது எடுத்த குட்டி குட்டி கிளிப்ஸ் தான் வீடியோவை அட்டாச் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து பிளான் பண்ணாமல் ஊருக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் பிளான்டு தான் ரிட்டன் வர்றதெல்லாம். ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது ரிட்டன் எப்போ வரும் அப்படிங்கிறத தான். ஏன்னா ஆஃபீஸ் போகணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ரிட்டன் வர்றதை தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி போனோம். ஆக்சுவலாக கொஞ்சம் லேட்டாக ஊருக்கு போகிற மாதிரி இருந்தது. பட் ஃப்ரெண்டு கல்யாணத்தை மறந்து கொஞ்சம் முன்னாடியே கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நல்லா வீட்டில் போய் ஜாலியாக இருந்துட்டு ஒரு நல்ல ஒரு வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஜாலியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாக கிளம்பி வந்தோம். கிளம்பி வந்ததும் கொஞ்சம் ஈவினிங் போல், ஒரு ஆஃப்டர்நூன் ஈவினிங் போல் அப்படி தான் கிளம்புனோம். நல்லா தான் இருந்தது. ரிட்டர்ன் வரும்போது கிளைமேட் 2 டைமே இந்த வெயில் மழை இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொஞ்சம் நல்ல கிளைமேட்டில் தான் போகும்போதும் நல்ல கிளைமேட்டில் தான் போனோம். ரிட்டர்ன் வரும்போதும் நல்ல கிளைமேட் தான், ஜாலியாக தான் இருந்தது. அதிலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஊர்லேருந்து வந்தால் மேண்டேட்ரி ஸ்டெப்ஸ் அங்கேருந்து நிறையா திங்ஸ் பேக் பண்ணி கொண்டு வர்றது. அதே தான் இப்போயும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸு மேலே சும்மா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ், ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் தான். இவ்வளோ வெஜிடபிள்ஸ்னு பாருங்கள். அது நான் அப்புறம் ஒவ்வொன்றா அன்பேக் பண்ணி காட்டுறேன் என்னென்னு சொல்லி. இது வந்து சப்போட்டா பழம். நெக்ஸ்ட் வந்து அது வந்து கோதுமை மாவு, வீட்டிலே அரைப்போம்ல அந்த கோதுமை மாவு. அது வந்து கடலை எண்ணெய், அந்த பாட்டில் வந்து பால், ரவை, அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, பொட்டேட்டோ இதெல்லாம் நசுங்காதில்ல, அதனால் அதை அடியில் வச்சுருந்தேன். நசுங்கிற மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் மேலே வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இட்லி மாவு, இங்கே வருவோம்ல ஒரு ஈவினிங் போல் அப்படி வந்துடுவோம்ல நைட் சாப்பிட்றதுக்கு. இங்கே வந்து சமைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி அங்கேருந்து இட்லி மாவு கொண்டு வந்து தோசை இல்லை இட்லி எது வேணுமோ அதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தோம். ஆல்ரெடி வந்தோடனே பால் ஈவினிங் வந்துடுவோம்ல, அதனால் பால் குடிக்கிறதுக்கு பால் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துருந்தோம். இங்கே ஃபுல்லு பேக்டு மில்க் தான். அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தால் தான் நேச்சுரலாக அந்த மாட்டு பால் கிடைக்கும்ல, எதுவும் ப்ராசஸ் பண்ணாமல் அந்த பால் கிடைக்கும். அதனால அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து நெக்ஸ்ட் டேலேருந்து பேக்கெட் மில்க் வாங்கிக்க வேண்டியது தான். சும்மா அன்றைக்கி குடிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் என்ன, அன்றைக்கி ஃபுல் டே அந்த வேலையை செய்யல. அவள் தான் வந்து டயர்டில் சும்மா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் மட்டும் மேலே எடுத்து வச்சுட்டு பால் காய வச்சுட்டு மாவு மட்டும் யூஸ் பண்ணிட்டு வேறு எதுவுமே எடுத்து வைக்கல. நெக்ஸ்ட் டே தான் எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். என்னால் ஒன்றுமே முடியல. வந்த அன்றைக்கி செம்ம டயர்டு. சரின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு அப்புறம் தூங்கிட்டோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் டே தான் இதெல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் டே தான் எடுத்து வச்சுட்ருக்கேன் எல்லாத்தையும் பொறுமையாக. உங்களில் எத்தனை பேர் ட்ராவல் பண்ணிட்டு வந்தால் அப்பா வீட்டுக்கு எப்போ வருவோமோ தூங்குவோமோ இல்லை சும்மாவாச்சும் நம்ம பெட்டில் படுப்போமோ அப்படின்னு இருக்கும் சொல்லுங்கள். எனக்கு அப்படி தான்ப்பா. அதுவும் இது ரொம்ப லாங் ட்ராவல், ஃபியூ ஹவர்ஸ் ட்ராவல்ன்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்தால் படுத்தா போதும் அப்படின்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே தான் நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்த எல்லாத்தையுமே பொறுமையாக அன்பேக் பண்ணி எடுத்து வைக்கிறது. ஊர்லேருந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ் கொண்டு வந்தோம்னு சொல்லி வாழைக்காய், கத்திரிக்காய் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பீன்ஸ், கேரட் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பச்சை மிளகா எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அவ்வளோதான். கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்புறம் இன்னொரு கவரில் இருந்ததில் அது வந்து வெங்காயம், பூண்டு, உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எல்லாத்தையும் எடுத்து ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அண்ட் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது நீங்கள் தக்காளி வந்து ரொம்ப பழுத்த பழமாக எடுத்துகிட்டு வரக்கூடாது, கொஞ்சம் காயாக இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வரணும். இது கலர் தான் அப்படி தெரியுதே தவிர்த்து நல்லா காயாக தான் இருந்தது. அதில் ஒன்று மட்டும் கொஞ்சம் பழமாக இருந்தது, அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு, தூக்கி போட்டுட்டேன். மற்றபடி மற்றதெல்லாம் பரவாயில்ல. நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது இதெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு வாங்க. கொஞ்சம் காயாக இருக்கிற மாதிரி தக்காளியாக எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் கூட அப்படி தான், கொஞ்சம் பழமாக இருக்கிறதெல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு வந்தீங்க வேஸ்ட். அவள் தான் வரத்துக்குள்ளே அது நசுங்கி ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் எதெல்லாம் நசுங்கினாலும் எதுவும் ஆகாதுன்ற மாதிரி அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இல்லைனா கொஞ்ச நாளைக்கு ஒரு 1 வீக் அப்படி வச்சுருந்தாலும் கெட்டு போகாது அப்படின்ற இருக்கும்ல ஒரு சில வெஜிடபிள்ஸ், அதை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. மற்றதெல்லாம் வேண்டாம். நான் பாருங்கள், உங்களுக்கே பார்த்தா தெரியும், நான் வெங்காயம் எடுத்துகிட்டு வந்த அளவுக்கு தக்காளி எடுத்துகிட்டு வந்துட மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் வெங்காயம் கொஞ்சம் நாளைக்கு நல்லாயிருக்கும், பட் தக்காளி அந்தளவுக்கு நல்லா இருக்காது, இங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இங்கே கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தி, அதனால தான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தோம். இங்கே கம்பேர் பண்ணும்போது அங்கே கொஞ்சம் கம்மி, அப்படி கம்பேரேட்டிவ்லி அங்கே கொஞ்சம் கம்மிங்கிறதுனால இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். இங்கேயும் அங்கேயும் ஈக்குவலாக இருந்தால் தான் இங்கேயே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டுருப்போம். கொஞ்சம் அதிகம் அதனால. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு வர வேண்டியது. அதுக்கப்புறம் இங்கே வந்து வாங்கிக்கணும், வேறு வழி இல்லை. சும்மா வரும்போது கொஞ்சமாக எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஆல்ரெடி லாஸ்ட் டைம் எடுத்துகிட்டு வந்திருந்த வெங்காயம் கொஞ்சமாக இருந்தது, பூண்டும் கொஞ்சமாக இருந்தது, இஞ்சும் லாஸ்ட் டைம் இது கொஞ்சம் இருந்தது. அந்த பச்சை மிளகா ஆரஞ்சு கலரில் சைடில் தெரியுதில்ல,
அதெல்லாம் வந்து லாஸ்ட் டைம் இது தான். அப்படியே வச்சுட்டு போயிருந்தேன், என்ன ஆகுதோ ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் ஆகிட்டு இருந்துச்சு. பட் பரவாயில்ல, அதனால் எடுத்து வச்சுருக்கேன். வேண்டாண்ணா அப்புறம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் எடுத்து அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது தான் ஃபஸ்ட்டு வேலை. அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன வேலை இருக்கோ அதெல்லாம் பொறுமையாக பார்க்க வேண்டியது தான். வந்து ஃபஸ்ட்டு வேலையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு அன்றைக்கி தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே காலையிலேருந்து வீடெல்லாம் ஃபுல்லு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு தான் அப்புறம் தான் அந்த வெஜிடபிள்ஸே நான் எடுத்து வைக்க ஆரம்பித்தேன். ஏன்னா வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டஸ்ட்டெல்லாம் இருக்கும். என்ன தான் நம்ம லாக் பண்ணி வச்சாலும், என்ன பண்ணி வச்சுட்டு போனாலும் ரிட்டன் வரும்போது கொஞ்சமாச்சும் தூசி இருக்க தான் செய்யும் வீட்டில். ஸோ அதுவும் இல்லாமல் நாங்கள் ஒரு 1.5 வீக் மேலே இருந்திருப்போம்னு நினைக்கிறேன் ஊரில். அதனால அந்த 1 வீக்கோட குப்பை மீன்ஸ் நம்ம யாரும் யூஸ் பண்ணலைனாலும் அந்த தூசி கொஞ்சமாக இந்த ரோட்லேருந்து வர கொஞ்சம் தூசி அந்த டோரில் விண்டோவில் இருக்க கொஞ்சம் கேப்பில் வந்திருக்கும். அந்த தூசியெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பண்ணவே ஆரம்பித்தேன். அது மேண்டேட்ரி பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஊரில் போய் ஜாலியாக இருந்துட்டு வந்ததுக்கு நம்ம செஞ்சு தான் ஆகணும் வந்த உடனே. அண்ட் நான் போகும்போது க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போகலை. ஃப்ளோரில் எந்த திங்ஸுமே இல்லாமல் இருக்க மாதிரி, வந்த உடனே க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி. அண்ட் எல்லாத்தையும் கொஞ்சம் போகும்போதே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டிங்கன்னா வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். போகும்போது அப்படியே விட்டுட்டு போயிட்டோம் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம் வந்து க்ளீன் பண்ணுறது. அதனால் நான் எப்போவுமே கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாமே க்ளீனாக பண்ணிவிட்டு, அண்ட் காக்ரோச் பயம் வேறு இருக்கும் எனக்கு இங்கே. அதனால் போகிறதுக்கு முன்னாடி நாப்தலின் பால்ஸ் இருக்கும்ல, இந்த ரசக்கற்பூரம், அது வந்து எல்லா டோர் கிட்ட வச்சுட்டு போயிடுவேன். எங்கெங்கெல்லாம் கேப் இருக்குதுன்னு எனக்கு ஃபீல் ஆகுதோ அங்கெல்லாம் ஒவ்வொன்று வச்சுட்டு போயிடுவேன். ஸோ தட் வராமல் இருக்கும்னு ஒரு நம்பிக்கை. இதுவரை வராமல் தான் இருக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுமோ தெரில. பட் கிளம்புறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் கம்பல்சரி பண்ணிட்டு போயிடுவேன். நாப்தலின் பால்ஸ் வந்து நல்லா தான் ஒர்க் ஆகுது. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இஃப் யூ வாண்ட். அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. நெக்ஸ்ட் டைம் இன்னொரு வீடியோவோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டாடா பை, see you later.